Hello friends, next example sum 1.6. Find the rank of matrix A equal to ஒரு matrix கொடுத்துட்டாங்க. அப்போ இதுக்கு order of A என்னன்னு பார்த்துடலாமா? அப்போ order of A is என்னது நம்மளுக்கு 3 cross 3. அப்போ 3 cross 3 இருந்தால் therefore row of A எப்படி இருக்கும் நம்மளுக்கு less than equal to 3. அப்போ A யோட வேல்யூ ரைட் பண்ணிட்டேன். இப்போ row 1ல ஃபஸ்ட்டு லெட்டர் 1 இருக்கிறனால ஓகே நம்மளுக்கு 1 இருக்குது. அப்படி 1 இல்லாட்டினால அடுத்து என்ன பண்ணணுங்கிறத பார்ப்போம். அப்போ ரோ 1ல் 1 இருக்கிறனால அது கீழே உள்ள டேர்ம்ஸை என்னவா மாற்றணும், ஜீரோவாக மாற்றணும். இப்படி எல் ஷேப்பில். அப்போ இந்த டேர்மை நம்ம ஜீரோவாக மாற்ற போகிறேன். அப்போ R2வை ஜீரோவாக ஆக்கணும் அப்படின்னா மேலே உள்ள நம்பர்ஸ் பார்க்குற 1 இருக்குது. அப்போ இந்த இடத்துல 2 வந்தால் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது என்ன ஆயிரும், ஜீரோவாயிரும். அப்போ R2 வேல்யூவை என்ன பண்ணணும், R1 வேல்யூவை -2ஆல் ப்ராடக்ட் பண்ணணும். அதான் இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவோம், ரோ 1 1 2 3 ரைட் பண்ணிடுவோம். R2 ரைட் பண்ணக்கூடாது, R3யும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அவர் ரைட் பண்ணலாம். அப்போ R2 இம்ப்ளைஸ் என்ன பண்ண போகிறேன், R2 - 2R1. அதுவே R3 இந்த டேர்ம் ஜீரோவாக்கணும். அப்போ இந்த டேர்ம் ஜீரோ வரணும்னா R1 எதால் மல்டிப்ளை பண்ணணும், +3னால -3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ R3 இம்ப்ளைஸ் R3 - 3R1. அப்போ ஃபஸ்ட்டு R2 ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு R2ஓட வேல்யூ என்னது, 2 3 4 ரைட் பண்ணிட்டேன். -2ஆல் R1 ப்ராடக்ட் பண்ணுறேன். அப்போ என்ன வந்துடும், -2 -4 -6. அப்போ என்ன பண்ணுவோம், ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 0 -1 -2. அப்போ இங்கே என்ன எழுதுவோம், 0 -1 -2. நெக்ஸ்ட்டு R3 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். R3க்கு வேல்யூ என்ன கொடுத்துட்டு 3 5 7. அப்போ 3 5 7 ரைட் பண்ணிட்டேன். அடுத்தது -3ஆல் எதை பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம், R1. அப்போ -3 -6 -9. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆயிரும், 0 -1 -2. அப்போ என்னங்க ரைட் பண்ணுவேன், 0 -1 -2. அப்போ இதையும் ஜீரோ ஆக்கிட்டோம். இப்போ இங்கே வேறு டேர்மை ஜீரோ ஆக்கலாமான்னு பார்க்குறோம். அப்போ இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம ஜீரோ ஆக்கலாம். ஏன்னா R2வை பாருங்கள், இதை ரெண்டையும் இங்கே -1 இருக்குது, இங்கே -1 இருக்குது. அப்போ இந்த டேர்மை மைனஸோட ப்ராடக்ட் பண்ணிட்டேன்னா இங்கே ப்ளஸ் கிடச்சிரும். அப்போ -1ல் +1 போச்சுன்னா இங்கேயும் 0 வந்துடும், இங்கேயும் 0 வந்துடும். அப்போ இந்த டேர்மை நம்மளால் ஜீரோவாக கன்வெர்ட் பண்ண முடியும். அப்போ R3 இம்ப்ளைஸ் R3 - R2. அப்போ R3யோட வேல்யூ என்னது நம்மளுக்கு இங்கே அடுத்து நம்ம மேட்ரிக்ஸ் எழுதும் போது R1 R2 வேல்யூவை அப்படியே ரைட் பண்ணிடணும். இப்போ R3 தான் நமக்கு சேஞ்ச் ஆக போகுது. இப்போ R3யோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 0 -1 -2. அப்போ 0 -1 -2. அடுத்தது R2வை மைனஸால் ப்ராடக்ட் பண்ணுறேன். அப்போ 0 +1 +2. ரெண்டையும் சப்ரேட் பண்ணால் என்ன ஆயிடுது, நம்மளுக்கு ஆட் பண்ணும் போது 0 வந்துடுது. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிடுது. அப்போ கீழே உள்ளது 0 ஆயிடுச்சுன்னா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு என்னது 2. ஓகே கைட்ஸ், see you.